வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மற்றும் மார்ச் 3ஆம் தேதி மர்ம நபர்கள் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்து இருந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் மீண்டும் இமெயில் மூலம் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் மதியம் 2 மணிக்கு வெடிக்கும் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரிந்திருந்த அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து நீதிபதிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் திருப்பத்தூர் நகர போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மெட்டல் டிடெக்டர் மூலம் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் யார், இதனால் நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் வேதனை தெரிவிக்கின்றனர். செய்திகளுக்காக 7 மலை. மேலும் நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரால் நீதிமன்ற ஊழியர்கள் பீதி அடைந்துள்ளனர். இந்த 3 நாட்களாக தொடர்ந்து திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக பொருளை கிளப்பி, அதனால் அந்த செயலினால் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வழக்காடிகளும் நீதிமன்ற பணியாளர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி தினம் தினம் அவதிப்பட்டு வருகிறார்கள். வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில், நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த புரளியை கிளப்புகின்ற நபர் யார் என்பது குறித்து உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு இதற்கு ஒரு இறுதி முடிவை கட்ட வேண்டும் என்பது வழக்கறிஞருடைய கோரிக்கையாகும். நான் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து அட்வொகேட் சரண்யா பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல 3 வாட்டி வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீணான புரளி வந்திருக்குது. இதனால வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் மற்றும் நீதிமன்றத்தில் இருக்க அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. வழக்குகளும் நடத்த முடியறது இல்லை. இது எங்களுடைய பிரச்சனை சொல்ல முடியாத அளவுல இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு புரளி இருக்கா, இல்ல இது புரளி தானா? நம்ம இந்த டெக்னாலஜி காலத்துல இருக்கிறோம். அந்த டெக்னாலஜி வச்சு ஏன் எங்க இருந்து வருதுன்னு இதை கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு உரிய தரப்பினர் இது எங்க இருந்து வருது, யார் அவங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.